முதலமைச்சர் பதவியை பிடிக்கும் நோக்கில் தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் உறவினர் இல்ல திருமண விழாவில் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். இன்று அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியிருப்பதாக கூறினார். என்ன பதவிக்காக அவர் யாகத்தை நடத்தினார் என கேள்விக்குறி எழுந்திருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். இன்று காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விடியற்கால 3 மணியிலிருந்து விடியற்காலை 5 மணி வரையிலே ஒரு 2 மணி நேரம் நம்முடைய சென்னை சேஞ்சாஜி கோட்டையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் என்று கேட்டால், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு யாகத்தை நடத்தியிருக்கிறார். எங்கு யாகம்தான்? கோட்டையில் அவருடைய அறையிலே, துணை முதலமைச்சருடைய அலுவலகத்திலே, சென்னை சேஞ்சாஜி கோட்டையில் ஒரு யாகத்தை நடத்தியிருக்கிறார். இதே ஓபிஎஸ் அவர்கள் தன்னிடத்தில் இருந்த முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட உடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு சென்று அங்கு தியானம் நடத்தினார். ஆவியோடு பேசினார். அந்த செய்திகளெல்லாம் நீங்கள் பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் பார்த்தீர்கள். ஆக அப்படி தியானம் நடத்திய காரணத்தால், ஆவியோடு அங்கே அந்த தியானத்தை நடத்திய காரணத்தினால ஒருவேளை அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி மீண்டும் கிடைச்சிருக்கலாம். ஆக இப்போது யாகம் நடத்தி என்ன பதவிக்காக அந்த யாகத்தை நடத்தி இருக்கிறார் என்று ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. வேற ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் பதவி காலியாக போகுது. முதலமைச்சர் எடப்பாடி விரைவிலே சிறைக்கு போக போறாரு. ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போனாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொலை குற்றவாளியாக சிறைக்கு போக போகிறார். அப்படித்தான் இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போடலாம், போடுவதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கதான் முக்கியமான சம்பவம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, ஆக இந்த வழக்கெல்லாம் முடிக்கிற இடத்துல நிச்சயமா எடப்பாடி உள்ள போயிடுவாரு. அது ரொம்ப லேட் ஆகிடும். சீக்கிரமா முடிச்சாதான் நான் முதலமைச்சராக போய் உட்கார முடியும். ஆகவேதான் இந்த யாகத்தை அவர் நடத்தியிருக்கிறார் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஒண்ணு முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்டு நடத்தியிருக்கலாம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய கோப்புகளை எரிக்கிறதுக்காக நீ யாகம் நடத்தியிருக்கிற அப்படின்னு பகிர குற்றச்சாட்டை நான் சொல்றேன். இதற்கு யாகம் நடத்திய, கோட்டைகளை யாகம் நடத்திய, துணை முதலமைச்சருடைய அறையிலே யாகம் நடத்தி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இதற்கு பதில் சொல்லியே தீரணும். கோட்டையில் எப்படி யாகம் நடத்த முடியும்? நான் கேட்கிறேன், கோட்டை என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? இங்க யாகம் நடத்துறதுக்கு அது ஒரு செக்யூலர், எல்லா மதத்துக்கும் சொந்தம். அது ஆக ஒரு பொதுவான இடம், மக்களுடைய வரி பணத்தை நடக்கிற கோட்டை, அது அரசாங்கத்துக்குரிய இடம். நீ பதவி பிரமாணம் எடுத்துக்கிறப்ப என்ன செய்கிற? சாதி சமயமற்ற வகையில நடப்பேன், உரிமையை மீற மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் நீ பதவி பிரமாணம் எடுத்துக்கிற. ஆனா அதையெல்லாம் மீறி தனிப்பட்ட முறையில் நீ வீட்டை யாக நடத்த நான் கவலைப்படல, கோயிலில் போய் யாக நடத்த நான் பற்றி வருத்தப்படல, ஜெயலலிதா சமாதியில் போய் தியானம் பண்ண பற்றி நாங்கள் ஏதாவது கேட்டோமா? நீ அங்கே நடத்து. ஆனா கோட்டையில நீ யாகம் நடத்துவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு என்ற கேள்வியைத்தான் நான் கேட்கிறேன். ஆகவே இந்த யாகத்தை இன்றைக்கு இப்படி நடத்தியத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்குன்னா இதெல்லாம் நீங்க எண்ணி பார்க்கணும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கோடநாடு எஸ்டேட்டில் திருட்டு என செய்தி பரப்பப்பட்டதாகவும், ஆனால் உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பது இப்போது வெளிவந்திருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் கூறினார். கோடநாட்டில் நடந்த சம்பவம் இந்த வாரம் ஆனந்தவிடன் பத்திரிகை ஒரு பெரிய கார்ட்டூனே போட்டிருந்தாங்க. ஒரு பக்கத்துக்கு கார்ட்டூன், கொடநாடா கொல்லநாடா அப்படின்னு தலைப்பு போட்டு முதலமைச்சருடைய அறையை போட்டு அது கதவை போட்டு அந்த கதவுக்கு
வெளியில முதலமைச்சர்னு எழுதி இரத்த கரையோட கால்கள் அந்த அறைக்குள்ள வர்ற மாதிரி போட்டு கொலநாடா கொடநாடா என்று ஒரு கார்ட்டூன் போட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில உயிருக்காக போராடி கொண்டிருந்த அந்த நேரத்தில், அதற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு அங்க கொடநாட்டில் அந்த நேரத்தில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அம்மையார் மறைந்த உடனே செய்தி வந்துச்சு. அவர் மறைந்து ஒரு 10 நாட்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு ஒரு செய்தி வந்துச்சு. கொடநாட்டில் திருடர்கள் உள்ள நுழைந்தார்கள். அப்படி நுழைந்த நேரத்தில் அதை தடுத்த வாட்ச்மேன் அடிச்சு கொன்னுட்டாங்க. அதற்கு பிறகு அங்க என்னென்ன பொருட்கள்லாம் திருடு போயிருக்குன்னா, விலை உயர்ந்த கடிகாரம், வாட்சு, கிறிஸ்டல், 2-3 பொம்மைகள் காணாம போயிருக்குன்னு அப்படி ஒரு செய்தி திட்டமிட்டு அதை பரப்புனாங்க. அது உண்மை, அது இல்லை. இப்பதான் உண்மை வெளியே வந்திருக்கு. என்ன உண்மைன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே அங்கு சில டாக்குமெண்ட்ஸை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சில டாக்குமெண்ட்ஸுகளை எல்லாம் டேப் எடுத்து வீடியோ எடுத்து கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. பென்டிரைவில் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த மர்மத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இடம்பெற்றிருக்கிறார், சசிகலாவும் இடம்பெற்றிருக்கிறார், தினகரன் இடம்பெற்றிருக்கிறார், ஓபிஎஸ் இடம்பெற்றிருக்கிறார். இப்படி எல்லாரும் அதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஆக அது எங்கேயாவது இன்கம் டேக்ஸ் ரைடோ சிபிஐ ரைடோ வந்தா அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஆபத்து வந்துடும். ஆக உடனடியாக அதை எப்படியாவது அங்கிருந்து எடுத்துடும் அப்படின்னு முடிவு செஞ்சு, அதற்கு ஏற்றவர் முதலமைச்சராக எடப்பாடி இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை அம்மையார் சசிகலா அவர்கள் சிறைக்கு போவதற்கு முன்பு இதே கூவத்தூரில் எடப்பாடியை தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அறிவிச்சாங்க. அவர் முதலமைச்சரானார். ஆன உடனே அந்த காரியத்தை செஞ்சார். இதெல்லாம் நான் சொல்லல, மிக தெளிவாக மேத்யூ என்கிற ஒரு ஆசிரியர், டெகா என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய முன்னாள் ஆசிரியர், அவர் பல ஊழல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த பங்காரு லட்சுமணன் அவர் லஞ்சம் வாங்கியதை வீடியோ எடுத்து அதை வெளிப்படுத்தி அவரை சிறைக்கு அனுப்பினார். இப்படி பல தலைவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், பல பொறுப்பில் இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் என்னென்ன ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தவர் அவர். ஆக அவர் இதை பற்றி ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இதை பற்றிய புலனாய்வு செஞ்சு இதுக்கு பின்னணி என்ன, யார் யார் துணை இருந்திருக்கிறார்கள், இந்த கொடநாட்டில் நடந்த சம்பவத்தில் கைது செஞ்சு சிறையில் இருந்து அதற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய 2 பேர், அந்த 2 பேரிடத்திலையும் அவர் புலன் விசாரணை பண்ணி அதுக்கு பிறகு 2 பேருமே பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. நாங்கள் யார் சொல்லி செஞ்சோம், எடப்பாடி சொல்லி தான் இந்த காரியத்தை செஞ்சோம் என்று மிக தெளிவா அவங்க பிரஸ்ல பேட்டியே கொடுக்குறாங்க. ஆக இது செய்தி வெளியே வருது. வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்கணும், நியாயமா என் மீது புகாரா, நான் அப்பழுக்கற்றவன், என் மீது எந்த புகாரும் சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்று சொல்லி, யார் அந்த மேத்யூ தான் இவர் மீது புகார் தருகிறார், அவர் மீது விசாரணை எடுத்து அவரை அழைச்சி உட்கார வச்சு பேசி புலன் விசாரணை பண்ணி அந்த காரியத்தை முதலமைச்சராக எடப்பாடி செஞ்சிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஏற்கனவே ஜாமீனில் வெளிவந்த அவங்க மேல வழக்கு போட்டு கைது செஞ்சு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தினா நீதிபதி என்ன சொன்னாரு, இவர்கள் குற்றமற்றவர்கள், இவர்கள் எந்த தவறும் செய்யல, ஏற்கனவே இவர்கள் மீது வழக்கு பதிவாயிடுச்சு, இப்போ போட்டிருக்கிற வழக்கு தேவையில்லாத வழக்குன்னு விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக நியாயமா எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்துட்டு இந்த விசாரணைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருந்தால் உள்ளபடியே நாம் அவரை பாராட்டலாம்.
கொல்கத்தா கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிவது பற்றி ஏன் எதுவும் சொல்லவில்லை என கேள்வி எழுப்பப்படுவதாக குறிப்பிட்ட மு.க.ஸ்டாலின் அது குறித்தும் விளக்கம் அளித்தார். நேற்றைய தினம் மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா மாநகரத்தில் நடைபெற்ற 22 கட்சிகளுடைய தலைவர்கள், பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், பல கட்சிகளுடைய தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்படி 22 கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு. இந்தியாவை காப்பாற்றிட வேண்டும். இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் எல்லா தொலைக்காட்சியும் என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற விழாவில், கலைஞர் சிலை திறப்பு விழாவில் பேசுகிற போது எல்லா கட்சி தலைவர்களும் உட்கார வச்சுக்கிட்டு இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என்று சொன்னாரு. சொல்லலாமா கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னப்போ இதை சொல்லலாமான்னு எல்லா பத்திரிகைகளும் கேட்டாங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் போய் நான் சொல்லாம வந்தேன், ஏன் சொல்லலன்னு கேட்கறாங்க. நீங்க பாருங்க, சொன்னா ஏன் சொன்ன, சொல்லாம வந்தா ஏன் சொல்லல அப்படின்னு மீடியாக்கள்ல பத்திரிகைகள்ல தான் செய்திகள். இன்னைக்கு இங்க நடத்துனது திமுக கூட்டம், எங்க கூட்டம், தலைவர் கலைஞர் தலைமையில் பீடுநடைபெறக்கூடிய திமுக நடத்திய கூட்டம். அதில் எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நாங்கள் சொன்னோம், தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் சொன்னோம், தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சொன்னோம். இதுல என்ன தவறு? இதே தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள், அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் சொல்லலையா? நடந்துச்சா இல்லையா? அதற்கடுத்து அன்னை சோனியா காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று ஒரு முழக்கம் வைக்கலையா? அந்த சூழ்நிலை வந்துச்சா இல்லையா? ஆனா அவர்கள் அந்த பொறுப்பு வேண்டாம், அதற்கு எனக்கு பதிலாக மன்மோகன் சிங் இருக்கட்டும் என்று அவர்கள் பெருந்தன்மையாக பதவியை விரும்பாத காரணத்தினால அந்த நிலை ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு அதே தலைவர் கலைஞர் நடத்த வழிகாட்டி இருக்கக்கூடிய திமுக கழகத்தின் சார்பில் நான் சொல்லி இருக்கிறேன்னு சொன்னால் நடக்க போகிறதா இல்லையா என்பது பொறுத்திருந்து பாருங்கள். இதுதான் நம்ம நிலைமை. ஆகவே அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நான் பலமுறை சொல்லியாச்சு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கு. இப்ப கேரள மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்குமே அங்க போட்டி. அதே மாதிரி மேற்கு வங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. ஆகவே அந்த நிலைகள்ல இப்படி இருக்கு. ஆக அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, இப்போ நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். யாரும் ராகுல் காந்தியை நீங்கள் சொன்னது தவறுன்னு சொல்லல. அவர் பிரதமருக்கு ஏற்ற உரியவர் தான் என்று சரத்பவார் சொல்லலையா? இப்படி பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கருதலையா? நேற்றைக்கு யாராவது அந்த மேடையில் வச்சுக்கிட்டு என்ன பார்த்து ஏன் அப்படி சொன்னேன்னு யாராவது கேட்டாங்களா? நீங்க உங்க மாநில பிரச்சனை சொல்லிருக்கீங்க, உங்க உரிமையை சொல்லிருக்கீங்க. எங்க பிரச்சனையே எங்களுடைய உரிமையை எங்களுடைய சூழ்நிலை வருகிற போது நாங்கள் சொல்லுவோம் என்ற நிலையில தான் இருக்கிறார்களே தவிர இதை கூட தெரிந்து கொள்ள முடியாத நிலையில சில அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அவர்களாவது அரசியலுக்காக செய்யறாங்க. ஆனா அதை இன்னைக்கு பத்திரிகைகளை மீடியாக்களை பெருசுப்படுத்துறது எனக்கு உள்ளபடியே வேப்பாவும் இருக்கு, வேடிக்கையாகவும் இருக்கு. ஆகவே நான் தெளிவாக சொல்லுகிறேன், உறுதியோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதே போல மாநில மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியது.